Hi viewers, Assalamualaikum warahmatullahi wabarakatuh. How are you? Welcome to my channel. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் இந்தியா கிளம்புறதுக்கு ஃபர்ஸ்ட் டே ஒன் டே தான் இருக்குது. ஒரு திங்ஸ் வாங்கி கேட்டிருந்தேன். அதை வாங்கிறதுக்காக தான் நாங்கள் ஷாப்பிங் வந்தோம். அப்படி பக்கத்தில் பார்க் இருந்துச்சு. அந்த பார்க்குக்கு போயிட்டு நான் கேட்டிருந்தேன் அந்த திங்ஸையும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெளில வந்தோம். இது லாஸ்ட்டாக நான் வரக்கூடிய ஒரு ஷாப்பிங் அண்டு பார்க்கு. இந்த ஷாப்பிங்கோட பர்ச்சேஸ் ஃபினிஷிங்கு. இந்த பார்க்குக்கு நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். ரம்லான் நோம்பில் கூட அவ்வளோ கூட்டமாக இருக்கும். பீப்புள்ஸ் அண்டு ஃபேமிலி நிறையா வருவாங்க. அடிக்கடி பார்க்கில் தான் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இங்கே வாக் பண்ணிக்கலாம், எக்ஸசைஸ் அண்டு எல்லாமே இருக்குது இந்த பார்க்கில். ரியாத் சிட்டியில் ரோதான்னு ஒரு ஏரியா, அங்கே தான் இருக்குது இந்த பார்க்கு. நல்லா பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே பள்ளி இருக்குங்க. பார்க்லேயே பள்ளியும் பக்கத்துலேயே இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அங்கேயே தொழுதுட்டு இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோஸில், இங்கே எங்கே போனாலும் பள்ளி இருக்கும், பள்ளிவாசல் இருக்குது. அந்தந்த வர்த்தகை விடாமல் நம்ம தொழுதுக்கலாம். சவுதி மக்கள் தொழுகிறாங்க. அது ரொம்பவே எனக்கு பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்தியாவில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண வெளியில் போனோம்னா அந்த டைமில் நம்ம தொழுகிற டைம் வர்த்து தவறிடும். நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம், தொழுவ முடியாமல் போயிடும். ஆனால் இங்கே சவுதியை பொறுத்தளவு நம்ம அப்படி எங்கே போனாலும் பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்குது, உடனே போய் தொழுதுடலாம். நெக்ஸ்ட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்தேன் அப்படின்னா, புகூர் போடுற கப்பு கேட்டிருந்தேன். புகூர் அப்படின்னா நம்ம ஊரில் சாம்பிராணி, இங்கே அரபியில் புகூர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாண்டு எனக்கு வாங்கிட்டு போகணுன்னு ஆசை. அதுதான் வாங்கிறதுக்காக வந்தோம். அரபிக் கண்ட்ரியில் சவுதியில் இந்த புகூர் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லாங்க. அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். நான் எல்லா ஒரு மால்லேயும் இந்த புகூர் போடுவாங்க. அரபி வீடுகள்லேயும் இது போடுவாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் இங்கே ஊருக்கு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சிங்க. ரூமில் போய் சாப்பிட்டுக்கலான்னு இங்கேயே ரெஸ்டாரண்ட்டில் சாண்ட்விச் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு லாஸ்ட்டாக சிக்கன் கப்ஸா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு, இது ஒரு சவுதியில் இப்படி தான் ஊறுக்காய் இருக்கும் பாருங்கள். லெமனை நிறையா வெட்டி போட்டு ஆலிவ் ஆயில் அதில் ஆட் பண்ணி பச்சை மிளகா பெரிய பெரிய பச்சை மிளகாய், இது காரம் இல்லாமல் இருக்கும். அது கீரல் போட்டு ஆலிவேராவில் உள்ள அந்த காயம் ஜெய்தூன் காயின்னு சொல்லுவாங்க, அதையும் போட்டு ஊற விட்டு இந்த ஊறுக்காய் அது கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்கும். முதிர் வீட்டில் இது கொடுத்து விட்டுருந்தாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வர வழியில் ஓனர்கிட்ட அப்படியே சொல்லிவிட்டு கிளம்பிடலான்னு அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே முதிர் ஒய்ஃப்கிட்டையும் முதிர்கிட்டையும் சொல்ல போயிருந்தோம். அங்கே நாங்கள் சொல்லிவிட்டு அங்கே சாயா கவா ஸ்பெஷல். அங்கே கவா குடிச்சிட்டு எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு நிறையா ஸ்வீட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அங்கே உள்ள ஸ்வீட்டெல்லாம் இந்த எடுத்துகிட்டு போக சொல்லி எல்லாமே நிறைய நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறையா ஸ்வீட்டு ஃபுட் ஐட்டம் கொடுத்துட்டாங்க. எனக்கு சவுதி எப்படி இருந்துச்சு அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ரொம்பவே நான் லைக் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அரபில் என்னுடைய ஹஸ்பண்டு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அவங்க புரியலை. ரொம்பவே நல்லா சூப்பராக என்னை ட்ரீட் பண்ணாங்க. என்னை ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. சவுதி ரொம்பவே நான் லைக் பண்ணுறேன். இங்கே உள்ள மக்களையும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அவங்களுக்கு எங்கள் ஹஸ்பண்டோட முதிருக்கு 4 பசங்க. எனக்கு அங்கே ஷூட் எடுக்க முடியல, அவங்க அலோட் கிடையாது, அதனால் நான் எடுக்கலை. அப்புறம் நல்லபடியாக அங்கேருந்து சொல்லிவிட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சுங்க. காவா போடுற பொடியும் கொடுத்துருந்தாங்க. நான் கேட்டிருந்தேன் இந்தியா போகும்போது, ஸோ அதையும் கொடுத்துருந்தாங்க. முதிர் பசங்களோட செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பியா. நைட்டு நாங்கள் மறக்க முடியாத நைட்டாக இருந்துச்சு.
நான் ஆசைப்படுறது எல்லாம் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஃபீலிங்ஸோட டைம் ஓடிட்டு இருந்துச்சு எங்களுக்கு. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்பவே ஃபீலிங்காக இருந்துச்சு. 1 டே தான் இருக்குது நான் கிளம்புறதுக்கு. நான் வந்தது உம்ரா விசா தான். 3 மந்த் இருக்கலாம் ஆனால் பட் வந்து 2 மந்த்து தான் இருந்தேன். என்ன ரீசன் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியலை. அவங்கள வந்து நான் தான் பார்த்துக்கணும். அதனால் நான் கிளம்பிட்டேன். நான் உம்ரா செஞ்ச என்னோடய உம்ரா பயணம் வந்து நல்லபடியாக முடியும். நான் வந்த நோக்கமே ரம்லானில் உம்ரா செய்கிற பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் வந்தேன். அதேமாதிரி எனக்கு நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ் நான் உம்ரா செஞ்சு முடிச்சிட்டேங்க. ஊரில் அத்தை அம்மாவை பார்த்துக்கிற கடமை எனக்கு இருக்குது, பொறுப்பு. அதனால் இதையும் பார்க்கணும். நம்ம வந்து கணவரையும் பெற்றோரை பார்த்துக்கிற பொறுப்பில் நான் இருக்கிறதுனால கிளம்பிட்டேன். அப்படியே பேசிகிட்டே வந்து எனக்கு வந்து பெட்டிலாம் கட்டி முடிச்சிட்டாங்க, எல்லாம் ரெடி பண்ணி. அவங்க தான் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. தனி ஆளாக இருந்து கொஞ்சம் பெட்டி கட்டுறது கொஞ்சம் சிரமம் தான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் கூப்பிட முடியாது. அதனால் அவங்களே பெட்டி கட்டி வெயிட் போடும்போது தான் ரொம்ப வந்து அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் அவங்களுக்கு பேக் பெயின் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. நான் சுத்தமாக ஹெல்ப் பண்ணவே இல்லை. எனக்கும் அன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப தலைவலி, ஹெல்ப் பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த ஷூட்டு. என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you, bye.